ஆளுமை மிக்க அரசாங்கம் தேவை. தமிழ்நாடு ஆளுமை மிக்க ஒரு தலைவனை இழந்துருச்சு, அவ்வளவுதான். அது நீ காலம் தீர்மானிக்கிட்டு. வெற்றி பெற்று நீங்க வேலை செஞ்சதை விட வெற்றியை தவறும் போது வேலை செய்யறீங்க பாரு, அது 10 மடங்கு வீரியமா நான் பாக்குறேன். எங்கேயாவது கடந்த காலத்துல நான் பல முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். தோல்வி அடைந்த முதல்வர்கள் செய்தி வந்ததிலிருந்து 10 நாள் வீட்டு பக்கம் கூட ஆள் போகாம அந்த அலுவலகத்தை பக்கம் ஒரு ஈக்காக்கா இல்லாத இடத்தையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எங்க திரைப்படத்துல படம் ரிலீஸ் ஆகும் போது அலுவலகம் பாத்தீங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் அந்த பெட்டி எல்லாம் நாங்க அனுப்புவோம். ஜே 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 ஜேன்னு பிரசாத் லேப்ல அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும். வெற்றியை நாங்க கனவு கண்டுகிட்டு அப்படி இருப்போம். 2வது நாள் அந்த படம் திரையிற்கு ஒரு ஷோ போன உடனே அந்த படத்தினுடைய தோல்வி அது வெற்றிக்கு நோக்கி நகர்லின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆபீஸ் இலவூடு மாதிரியே இருக்கும். ஒரு பையன் இருக்க மாட்டான். எல்லாம் மூச்சை பிடிச்சி தோல்வியா ஜீரணிச்சு சேர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். இதை நான் பர்சனலா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலகட்டத்தில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் கலைஞர் தோத்து நைட்டு ரிசல்ட் நாளை காலையில பிரஸ் மீட். அது கலைஞர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா தளபதியும் அப்படித்தான் இருக்காரு, செயல் தளபதியும் அப்படித்தான் இருக்காரு. செயல் சேகர்பாபு அண்ணனை பத்தி நான் சொல்லணும்னா கடந்த காலங்களில் மிக நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனா அவர் இன்னைக்கு சீதை நெருப்புல தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி, புராணத்துல நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி காலம் அவரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வேணும் அவருக்கு. ஏன்னா அவர் 10 தலை ராவண மாதிரி ஒரு 10 கை 10 தலையோட வீறு கொண்டு எழுவதற்கு சில சில சம்பவங்கள் நம்மளை தூண்டும். காலம் உங்களை அப்படி என்னமோ ஒண்ணு உங்ககிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்க்குது. அது இதல்ல. நீங்க வீறு கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக உங்களை கொண்டாந்து அப்படி நிப்பாட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். ஒரு மாற்றம் தேவை. 1920களில் தான் முதலில் தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஓட்டு போடுற உரிமையே நமக்கு கிடைச்சது. எத்தனை வருஷத்துல? இந்த மண்ணில் மனித இனம் தோன்றியதில் இருந்து 5000 வருடமா, 10,000 வருடமா, 1 லட்சம் வருஷமா, இப்படி 1 லட்சம் வருஷங்களும் மனிதன் இந்த பூமியில் இருந்திருந்தால் ஒருத்தனுக்கும் ஓட்டு போடுற உரிமை இல்லை. 1920ல தான் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போராடி எங்களுக்கு ஒரு உரிமை வேணும், எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும்னு கேட்டாங்க. போராடினது அம்பேத்கர். காந்தி மறுத்தார். இல்ல இல்ல, எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடு, நாங்க இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு ஒரு உரிமை எல்லாம் வேண்டான்னார். அம்பேத்கர் ஃபைட் பண்ணார். இல்ல, முதல்ல இதை கொடுங்க, நாங்க இதுக்குள்ள இருந்து நம்மளை அடுத்த நிலை கொண்டு போலான்னு ஒரு குரூப் ஃபைட் பண்ணுது. அங்க காந்தி முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறார். அதுக்குள்ள இருந்து ஒரு கேங் பிரிஞ்சு வருது. சித்தரஞ்சன் தாஸ், நேரு, இவங்க எல்லாம் பிரிஞ்சு சுயராஜா கட்சி மாதிரி சேவா கட்சிகள் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியும் இங்க பிராமணர்கள் அல்லாத சங்கம்னு ஒரு சங்கம் அமைப்பு. அந்த அமைப்பு என்ன, எலெக்ஷன் வந்த உடனே நீதி கட்சியா மாறுது. அது எலெக்ஷன்ல நீதி கட்சி நிக்குது. இந்த நேரு சார்ந்த இவங்க கட்சி நிக்குது, காங்கிரஸ் நிக்கல. அப்ப 1920களில் ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? சென்னை, ஆந்திரா, கர்நாடகா, மைசூர், ஒரிசா, வங்காளம் வரையிலும் இருக்கிறதுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. கேரளாவில் இருந்து இப்படி ஒரு வால் அப்படி போகும். இது எல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. இதுல மொத்தமே 4 கோடி பேர் இருந்தாங்க. 4 கோடி பேர்ல 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்போ? 1920ல இவ்வளவு ஏரியாவிலையும் சேர்த்து 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு. அந்த 1.5 லட்சம் பேர்லையும் யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? படிச்சிருக்கணும், ஐடியில் இருக்கும், ஐடி பணம் கட்டணும், நீ ஒரு பிசினஸ் பண்ணணும், இவ்வளவு கேட்டகரி இருக்கு. அவங்க தான் ஓட்டு போட முடியும். நீயும் உங்க அப்பாவோ தாத்தாவோ நானோ எங்க அப்பன் தாத்தாவெல்லாம் ஓட்டு கிடையாது. இதெல்லாம் 1920 வரல இதுதான் நிலைமை. 20க்கு பிறகு 35 வருடம், 15 வருஷம் இதுதான் நிலைமை. இந்த 15 வருடத்துல நீதி கட்சிகள் இன்றைக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான பில்லராக இருந்த நீதி கட்சி, அவங்க உருவாக்கி வைத்த அந்த அடித்தளங்கள், அந்த அடித்தளங்களை கொள்கையாக எடுத்துக்கொண்டு 1950க்கு பிறகு
சுதந்திர இந்தியாவில் ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அது நீதி கட்சியை தன்னுடைய பவுண்டேஷனாக எடுத்துக்குது. அப்போ ஒருத்த நாட்டு மக்கள் மேல அன்பு கொண்டவனாக இருந்தால் அது எங்கேயோ உருவான ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். ஆனா இது இன்னும் இந்த மண்ணுக்கு தேவை, இன்னும் இது என் மக்களுக்கு தேவை என்று அன்னைக்கு திமுகவினுடைய தலைவர்கள் யாரு அண்ணா நினைச்சாரு, கலைஞர் தொடர்ச்சியா வந்த கலைஞர் நினைச்சாரு. அப்ப என்ன ரசிக்கணும், மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய பேரெல்லாம் எடுக்கணும், அந்த மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்யணும். வாயில நல்லா வருது நல்லா பேசக்கூடாது, நல்லா வரணும். நல்ல மனது இருந்தா நல்லா தான் வரும். எனக்கெல்லாம் நல்லா தான் வரும். நல்லா வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா வருது எனக்கு. ஏன்னா நான் நீதி கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு தலைமுறையினுடைய ஒரு கலைஞர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நான்லாம் டிஎம்கே உறுப்பினரா, அண்ணன் உறுப்பினரா? நீங்க உறுப்பினரை விட உறுப்பினர் இல்லாதவங்க டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. இது எந்த கட்சியிலேயாவது இருக்கா? நேற்றுக்கு பேசினார் சுகி அண்ணன், சுகி சிவம் அவர்கள் முந்தானில் பேசினாரு. அவர் என்ன நீதி கட்சி இது திராவிட முன்னேற்ற உறுப்பினரா? இன்னைக்கு தொடர்ச்சி அடுத்த 10-13 நாளும் பேச போறவங்க எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடியவர்கள். இவர்கள் பின்னாடி நான் நிக்கணும்னு திரைக்கலைஞர்களா இருக்கட்டும், இலக்கியவாதிகளா இருக்கட்டும், பாடலாசிரியர்களா இருக்கட்டும், தெருக்கூத்து கும்பாங்குத்து எல்லா அமைப்புகளில் இருப்பவர்கள் பொது தளத்தில் இருந்து அவர்கள் பின்னாடி இருப்பவர்களாக இருக்கோம். நாங்க அந்த கேங்கு உறுப்பினராக இருந்தா நீங்க சொல்றதுக்கெல்லாம் கூட சரின்ட்டு போயிடலாம். நாங்க அப்படி இல்லை, எது சரியோ அது பக்கம் நிக்க தயாரா இருக்கும். இன்னைக்கு சத்யராஜ் அண்ணன் இருக்காரு. சத்யராஜ் அண்ணன் ஒரு ரீல்ஸ் போடுறதை விட ரீல்ஸுக்கு பதில் சொல்றதுக்கே நிறைய டைம் எடுக்கிறார். அதிகமான ட்ரோல் மெட்டீரியலும் அதிகமான விமர்சனங்களை உள்ளடக்கணும் ஒரு சத்யராஜ் அண்ணன் தான். ஆனா டேய் போடா பரம்பரை, அவர் பரம்பரை கோயம்புத்தூர்ல ஜமீன் பரம்பரை. அவர் எதையெல்லாம் பார்த்தவர் தெரியுமா அவங்க பரம்பரையில? நான் அப்படி இல்லை, நான் அதை வெளியிருந்து பார்த்தவன். எனக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியும். அப்படி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆளுமை உள்ள ஒரு இந்த சமூகத்தினுடைய வேறு பிடிச்சு போன சமூக அந்த மனநிலை உள்ள ஒரு சமூகத்துக்குள்ள ஆளுமை மனநிலையிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு களமாடுவது இருப்பது சாதாரணம் அல்ல. அதுவும் பொறுப்புல இருந்துகிட்டு களமாடுனா கூட பரவாயில்லைங்க, பதவி காப்பாத்தி விட்டுருங்க, நாங்க வெளியே இருந்துகிட்டு பேசுறோம். இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபண்ண இருக்காருன்னா சேகர்பாபண்ண இந்த ஏரியாவினுடைய ஆளுமை உள்ள நபர், இயக்கத்துல பெரிய பொறுப்புல இருக்காரு, மினிஸ்டர், என்னென்னமோ அவருக்கு பவர் இருக்கு. நாங்க அப்படியா? ஆனா நாங்க அதை எல்லாம் தாங்கி கொண்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய இயக்கத்துக்கு பின்னாடி நிக்கிறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும், அர்த்தம் வேணும். அதனால இது ஒண்ணும் முடிவல்ல, அஸ்தமனம் என்பது முடிவல்ல, இன்னொரு விடியலுக்கான பதுக்கம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு அழகான கொட்டேஷன்ஸ். கலைஞர் அவர்களுடைய தோல்வியை எடுத்தா ஒரு சீட்டும் இல்லாம 2 சீட்டு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிறு செய்தி ஒட்டுமொத்த இதையும் மாத்தி போடும். இது ஏதோ கணிக்கவே முடியாத, யாருக்குமே வெற்றி அடைந்தவர்களுக்கும் சரி சொல்றேன், வெற்றி அடைந்தவர்களுக்கும் சரி அவங்களும் இதை கண்ணாடியில பார்த்து இது நிஜம்தானான்னு கிள்ளி பார்த்துக்கிறது இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு நிகழ்வு இது. இது காலம் என்னமோ ஒரு வடிவமைச்சிருக்கு. தமிழகம், இந்தியா மாற்றம் வேண்டும், அது சந்தேகமே இல்லை. மாறுதலுக்கு உட்படணும். அது நமக்குள்ளேயே அந்த மாறுதலா அல்லது சமூகத்துக்குள்ள வெளியிருந்து அந்த மாறுதல் நடக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வேணும் மாறுதல். ஆனா அந்த மாறுதலுக்கான நேரம் இதுவா, காலம் இதுவா அப்படின்னு பொதுத்தளத்திலிருந்து நாங்க பார்க்கும்போது என்னமோ பயமா இருக்கு. ஏன்னா உலகம் தழுவிய வரையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. 1600களில் வரையிலும் உலகம் முழுக்க தரை வழியாகத்தான் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. உலகமே ஒட்டகம் வழியா போவாங்க, எப்படியே தரை வழியா போய் அங்கங்க வியாபாரம். தரைவழி பயத்துல நிறைய பிரச்சனை இருந்தது. ஒரு நாட்டை கடக்கும் போது வர்ற பிரச்சனை, திருடர்கள் பிரச்சனை, இதெல்லாம் இருந்தது. அப்ப அதுக்கு மாற்று என்ன பண்றது? அதுலதான் கொலம்பஸ்
கப்பலை வந்து கண்டுபிடிச்சு கப்பலுக்குள்ள பயணம் செய்யலாம், கடல்வழி பயணத்தை தேடுமா அப்படின்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கங்கள் பொருளுதவி செய்து அப்படி ஒரு பயணம் உருவாக்கப்பட்ட போது ஒரு கப்பல் கம்பெனிகள் சேர்ந்து நாங்க ஒரு வியாபாரத்தை பண்றோம், எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு பிரிட்டிஷ்காரங்கிட்ட கேட்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்பெயின், போர்ச்சுகீசியல், அந்த பக்கம் நெதர்லாந்து, பிரான்ஸ், எல்லாம் அந்த கடல் கரையோர இருக்கிற நாடுகள் அத்தனையும் இந்த வியாபாரத்தை பண்ணுது. எல்லாம் கிளம்புறானுங்க, கடல்ல கிளம்புறானுங்க. எங்க சுத்துறானுங்க? ஆப்போசிட்ல போனா அமெரிக்கா, அப்படியே லெப்ட்ல கடற்கரையை ஒட்டி, அங்க கடல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த கடற்கரையை ஒட்டியே கடல் கப்பலை ஓட்டிட்டு வர்றது. ஓட்டிட்டு வந்து சேர்ந்த இடம் எல்லாம் குஜராத், கோவா, நம்மளுடைய கொச்சின், அப்படியே அந்த சந்துக்குள்ள அப்படியே பூந்து போனா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இப்படி வந்து சேர்றாங்க. அதுக்கு பிறகு 1650களில் கிழக்கிந்திய கம்பெனி முதலில் இந்தியாவில் ஒரு டேரா போட்டுருச்சு. ஒரு இடத்த வாங்கி சின்னதா ஒரு குடோனை கட்டிட்டாங்க. 1700கள் டு 750, 1700 டு 750ல கிழக்கிந்திய கம்பெனி முழுக்க ஆளுமைக்குள்ள வந்துருச்சு. வந்து அவன் நிலப்பகுதி முழுக்க அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். 1850களில் கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை, அதுதான் சிப்பாய் கழகம் எல்லாம் 1850 நடந்தது. உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய இடங்களை பிரிட்டிஷ் கவர்மெண்டா மாத்திக்கிச்சு. 1900ல சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 1950களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இப்ப 2000, நம்ம 2050 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்ன மாற்றம் நடக்க போகுது? ஒவ்வொரு 100 வருடமும் பெரிய மாற்றம் உலகில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு உலகம் பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார இடர்பாடு. நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, எல் நினோ அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பசிபிக் ஓஷன்ல பூமிக்கு தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி சூடாகி மேல வந்து ஈரப்பதத்தை சுரண்டி ஒன்னும் ஒரு வருடத்துக்கான மழையை கொட்டி தீர்க்கும், இல்ல 10 வருஷத்துக்கான வெயிலை அடிச்சு கொள்ளும். அடிச்சு கொள்ள போகுதா கொட்டி தீக்க போகுதான்னு தெரியல. ஐநா சபையிலிருந்து உலகம் முழுக்க இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா விவசாயம் பாழாகும், பத்தாக்குறைக்கு நம்ம பிரதமர் வேற விவசாயத்துக்கு உரத்தை வாங்காதன்ட்டாரு. இந்த எல் நினோ வந்ததுன்னா இந்த வருஷம் மழை இருக்குமா அல்லது மழையை கொட்டி தீக்குமான்னு தெரியல. அப்ப மழை இந்த பக்கம் மேகதாதுல அணை கட்டுறன்னு ஒரு கேங்கு புறப்பட்டதுன்னா மேட்டூர் தண்ணி திறக்க முடியுமான்னு தெரியல, குடிநீர் இருக்குமான்னு தெரியல. ஒரு ஏஐனுடைய தொழில்நுட்பம் பெரும்பகுதியான கலைஞர் அவர்களுடைய காலகட்டத்தில் நிறைய ஐடி செக்டார் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர்ல இருந்து போட்டி போட்டு கொண்டாந்து இங்க ஐடி செக்டார் உருவாக்கினார். கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு சிறு பையனுக்கும் 30,000 டு 1,00,000 வரல சம்பளத்தை ஒரு கிராமத்துல குடும்பமே மேலோங்கி நின்றது 88 டு 90ல. இன்னைக்கு ஏஐல இருக்கிறவங்க கொத்தா ஏஐனால கொத்தா ஐடி செக்டார் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்ட் பண்றவங்க அத்தனை பேர் இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான டைமா யோசிக்கிறான். உலகம் முழுக்க இப்படி இருக்கு, கரன்சி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு, இந்தியா கரன்சி வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, பத்தாக்குறைக்கு தங்கத்தையெல்லாம் வித்துட்டான்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லாத அளவுக்கு மீடியா கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையை நோக்கி நம்ம நகர்ந்து யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா கூட எது உண்மைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை அப்படியே வந்து போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் எது தேவை? ஆளுமை மிக்க அரசாங்கம் தேவை. தமிழ்நாடு ஆளுமை மிக்க ஒரு தலைவனை இழந்துருச்சு, அவ்வளவுதான். அது நீ காலம் தீர்மானிக்கட்டும். நன்றி, வணக்கம்.